நம்ம பார்க்க போறது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியில பார்த்துட்டா 167 கட் ஆஃப்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சீட்ஸ் சிவில் இன்ஜினியரிங். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து சிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லாங்குவேஜ். ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்க இருக்கு, இந்த காலேஜ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இவங்களோட ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம போடுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அந்த வீடியோஸை மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 12th எக்ஸாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க. என்ஜினியரிங் பண்ணவங்களோட விருப்பமா அப்போ பிஎஸ்ஜி காலேஜ் அண்ட் கிருஷ்ணா காலேஜுக்கு அடுத்தா இருக்கிற கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருக்கு. அரசூர் அப்படின்ற பிளேஸ்ல தான் இந்த காலேஜ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ் வந்து 1998ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இந்த காலேஜை வந்து ரன் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கேபிஆர் சேரிட்டிஸ் தான் இந்த காலேஜை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இந்த காலேஜ் வந்து நியர்லி 66 ஏக்கர்ஸ்ல வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து அட்டானமஸ் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் affiliated by Anna University and approved by AICTE. And then இந்த காலேஜோட NBA accredited certified courses அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட NAC A கிரேட் சர்டிஃபைட் வாங்கியிருக்கு. அண்ட் தென் இந்தியா லெவல்ல ரேங்க் NIRF ரேங்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 101 to 150th பேண்ட் வருது. அண்ட் தென் ஆல் ஓவர் இந்தியா இன்ஜினியரிங் ரேங்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 151 to 200 பேண்ட்ல வருது. அண்ட் தென் இந்த காலேஜ்ல வந்து நியர்லி 3500 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஃபேக்கல்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 260 ஃபேக்கல்டிஸ் இந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்ஸ்பிரேஷன் மட்டுமே ப்ரொவைட் பண்ணாம ஃபெட்டர்னிட்டியும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட கரியர் க்ரோத் டெவலப்மெண்ட்காக பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கரியர் கைடன்ஸ் அண்ட் கரியர் சப்போர்ட் ப்ரோக்ராம்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க இயர் ஆன் இயர். அது மட்டும் இல்ல, இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரோக்ராம் நாலேஜை டெவலப் பண்றதுக்காக கோடிங் ட்ரைனிங்கும் ஃபர்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காலேஜ்ல. இந்த காலேஜ் 21st century இன்ஜினியரிங் காலேஜ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த காலேஜ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லீடிங் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லாம அண்ட் பிரைமர் இண்டஸ்ட்ரியலிஸ்டோடையும் வந்து டைப்ஸ் வச்சிருக்கிறாங்க. நியர்லி 80 இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ட்ரைனிங் சைன் அப் பண்ணதா சொல்லியிருக்காங்க, MOU சைன் பண்ணதா சொல்லியிருக்காங்க. கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து நியர்லி 80 to 100 லீடிங் இண்டஸ்ட்ரீஸோட MOU சைன் பண்ணதா ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க கிட்ட பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸா 532 கம்பெனிஸோட சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நாட் ஒன்லி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் அண்ட் ஐடி பேஸ்டு கம்பெனிஸும் 532 கம்பெனிஸோட டைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கோர் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 398 கோர் கம்பெனிஸோட டைப் வச்சிருக்காங்க. அண்ட் தென் வந்து ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 1151 கம்பெனிஸோட டைப் வச்சிருக்காங்க. இது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட் கம்பெனிஸோடையும் டைப் வச்சிருக்காங்க. எவ்வளோ பேர்னா மினிமம் 230 மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ்லயும் இவங்க வந்து டைப் வச்சிருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜ் சேலரியில என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 54 lakh per annum அப்படின்னு 54 lakh per annum சேலரியில வந்து நியர்லி 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆன டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட அஃபிஷியல் பார்ட்னர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா சில கம்பெனிஸ் வந்து நாங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கோம். இவங்க கொடுத்த டேட்டா சர்வேல பார்த்துட்டோம்னா அமேசான் அண்ட் அசென்ஷர் அண்ட் காக்னிசன்ட், L&T, TVS அண்ட் பாஷ், HCL, HP அண்ட் Zoho அண்ட் எக்ஸெட்ரா. அது மட்டும் இல்ல, 950+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர் கம்பெனிஸ்ல
பிளேஸ் ஆனதா சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் இது மட்டும் இல்லை, நியர்லி 95% ஆஃப் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் பிரேக் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது கோர் கம்பெனிஸ்ல மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக பிளேஸ் ஆனதா சொல்லியிருக்காங்க. அதாவது பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ட்ரைனிங், இன்டர்னல் ஜாப் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கெரியர் எம்பவர்மெண்ட்க்கும் ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட்க்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இண்டஸ்ட்ரியோட டிராஃப்ட் மட்டும் பண்ணாமல் கிரெடிட் பேஸ்ட் சாய்ஸ் சிஸ்டம் கரிக்குலம் தான் சிலபஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக டெக்னிக்கல் நாலேஜ் வந்து கிடைக்கிறதாக சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, டெக்னாலஜி knowledge வந்து that makes the students more powerful to sustain their career path. இதுதான் இவங்களோட மோட்டோ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெக்னாலஜி சப்போர்ட்ஸ் மட்டுமே ப்ரொவைட் பண்ணாமல் இண்டஸ்ட்ரியோட கொலாபரேட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்ன்ஷிப் அண்ட் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நியர்லி 100% ஆஃப் பிளேஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா இருக்காங்க. வாங்க நம்ம இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த காலேஜோட டிஎன்இஏ கோட் வந்து 2764. இப்போ நம்ம பார்க்க போகிறது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 167 கட் ஆஃப்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சீட்ஸு. பிசியில் 161 கட் ஆஃப்க்கு சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசிஎம்ல 153 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எம்பிசியில் 159க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சியில் 128 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சிஏல பார்த்துட்டா 160 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டியில் பார்த்துட்டா யாரும் சீட் எடுக்கல, சீட் எதுவுமே அலாட்மெண்ட் ஆகலை. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது சிவில் இன்ஜினியரிங். இதில் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 161 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசியில் 154 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல 137க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எம்பிசி 140 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சியில் பார்த்துட்டா 121 அப்படின்ற கட் ஆஃப்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல 122 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டி யாரும் சீட் எதுவுமே அலாட்மெண்ட் எடுக்கல. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து சிஎஸ்சி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். சிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். இதில் வந்து பார்த்துட்டோம்னா ஓசி கேட்டகரியில் 184க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 181க்கு கட் ஆஃப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம் கேட்டகரி பார்த்துட்டா 176க்கு கட் ஆஃப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 171க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டியில் பார்த்துட்டா 148 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏ பார்த்துட்டோம்னா நில். அது மட்டும் இல்லை, எஸ்டியில் பார்த்துட்டோம்னா 123 கட் ஆஃப்க்கு சீட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓசி கேட்டகரி பார்த்துட்டோம் அப்படின்னா 188க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பிசி கேட்டகரி பார்த்துட்டா 183க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம் பார்த்துட்டா 175க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி பார்த்துட்டா 177க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி பார்த்துட்டா 150க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏ பார்த்துட்டா 158க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எஸ்டி பார்த்துட்டா 157க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங். ஓசி கேட்டகரி பார்த்துட்டோம் அப்படின்னா 176 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பிசியில் பார்த்துட்டா 173 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்துட்டா 165 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டோம்னா 169 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 136 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டோம்னா 134 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எஸ்டியில் பார்த்துட்டா 123 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இதில் ஓசி கேட்டகரி பார்த்துட்டா 184 கட் ஆஃப்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சீட்ஸ். அண்ட் பிசியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 179க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசிஎம்ல பார்த்துட்டா 173க்கு கட் ஆஃப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 171க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எஸ்சியில் பார்த்துட்டா 148க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா 135க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எஸ்டியில் வந்து யாரும் சீட் எதுவும் அலோகேட் ஆகலை. அண்ட் தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஓசி கேட்டகரியா 166 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 159 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்துட்டா 142 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 153 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சியில் பார்த்துட்டா 134 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எஸ்சிஏல பார்த்துட்டா 128 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எஸ்டி வந்து யாரும் சீட் எதுவும் எடுக்கல, சீட் எதுவுமே அலாட்மெண்ட் ஆகலை. அண்ட் தென் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்துட்டோம்னா ஓசி கேட்டகரியில் 171க்கு கட் ஆஃப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசியில் பார்த்துட்டா 165க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்துட்டா 159க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 156க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சியில் பார்த்துட்டா 131க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா 128க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டியில் வந்து யாரும் எந்த சீட்டும் எடுக்கல, ஸோ இட்ஸ் நில்.
இது மட்டும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பார்க்கலாம். இதில் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 183 கட் ஆஃப்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசியில் பார்த்தா 179க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்தா 179 கட் ஆஃப் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்தா 174 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சியில் பார்த்துட்டா 161 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா 164 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டியில் பார்த்துட்டா யாரும் சீட் எடுக்கல, ஸோ சீட்ஸ் எதுவுமே அலாட்மெண்ட் ஆகலை. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங். இதில் ஓசி கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா 164க்கு சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசியில் பார்த்துட்டா 158க்கு சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்துட்டா 150க்கு சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எம்பிசியில் பார்த்துட்டா 136க்கு சீட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சியில் பார்த்துட்டா 128 கட் ஆஃப்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எஸ்சிஏல பார்த்துட்டா 134க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எஸ்டியில் பார்த்துட்டா 108 கட் ஆஃப்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். இதில் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 180ல கட் ஆஃப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசி கேட்டகரியில் பார்த்தா 178க்கு கட் ஆஃப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்துட்டா 170 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 171க்கு கட் ஆஃப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சியில் பார்த்துட்டா 142 கட் ஆஃப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா 152 கட் ஆஃப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எஸ்டியில் பார்த்துட்டா 153 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 186 தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசியில் பார்த்தா 181 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்துட்டா 172 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எம்பிசியில் பார்த்துட்டா 177 கட் ஆஃப்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சியில் பார்த்துட்டா 146 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சியில் பார்த்துட்டா 137 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டியில் பார்த்துட்டா யாரும் சீட் எதுவுமே அலாட்மெண்ட் ஆகல, ஸோ சீட்ஸ் எதுவும் உள்ள க்ளோஸ் ஆகல எஸ்டி கேட்டகரியில். நெக்ஸ்ட் நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் லொகேஷன் தடாகம் லொகேஷன்ல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற ஜிசிடி, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போறோம். அன்டில் ஸ்டே டியூன்ட் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அது மூலமா நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.